ஹாய் ஹலோ வணக்கங்க. நீ ராத்திரி சாப்பாடு வழியா பட்டி விளாக் பார்த்துடலாமா? வெறும் காற்றிலே என்று விரல் நீட்டிலே கையோடு கை சேரத்தான் உயிரும் இல்லை உணர்வும் இல்லை என் நம் காதல் தொலை தோறம் தான். நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே, அந்த சாம்பல் மீது உனக்காக சில பூக்கள் பூக்குமே. நம்ம போனதுக்கு அப்புறம் அது பூத்தா என்ன, பூக்காலையே போனா என்ன? சில டைம் இந்த லவ் சாங் லாஜிக் எல்லாம் பார்த்தா என்னவோ இருக்கும். உடனே சண்டைக்கு வந்துடாதுங்கப்பா, அதனோட ஃபீல் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டாப்பு எங்க போச்சு? இருக்கும் சட்டாப்பு இல்லை, இதை வச்சு உடச்சு விட்டுருவோம். வச்சிங்கன்னா நிறைய பேர் எனக்கு பேட் கமெண்ட் போடும்போது நான் சில டைம்ஸ் அவங்க கிட்ட போய் கேட்பேன், நீங்க ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்களுமே என்கிட்ட 4 வார்த்தை பேசுவாங்க, நானுமே அதை 5 வார்த்தை பேசுவோம். அப்புறம் என்ன சொல்ல வரவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓகே சாரி நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன், அப்புறம் சொல்ல வேண்டிய விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அந்த விதத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே கேட்டுப்பாங்க. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, நம்மள ஒருத்தவங்க ஓங்கி அடிக்க வந்தாங்கன்னா கூட நம்மளோட புன்னகையால அவங்களை கட்டுப்படுத்தலாம். அது நம்ம நடந்துக்கிற விதம் தான். அவங்க கோபத்துல வராங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா கோபத்துல சீரக்கூடாது. ஓகேவா? அது நிறைய இடங்கள்ல செல்லுபடியாகும், ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சது இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல எடுத்து எரிஞ்சு பேசுவேன், திமிரா பேசுவேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது புரிய ஓகே நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தோணும். அப்ப சிலருக்கு நம்ம ஐயோ நம்ம இவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டோமே அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளே போய் சாரி கேட்போம். அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். எப்போ ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்றத காது கொடுத்து கேட்கிறாங்களோ அப்பவே அவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்காக கண்டதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, சரியா? நான் சொல்றது வேற. செம்பருத்தி சக்கை எங்க ஊர்ல நிறைய சக்கை உண்டு பத்துடுங்க. இது செம்பருத்தில வறுக்க சக்கை பத்துடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும், சோப்பு கலர்ல. ஓகே, இங்க பாருங்க ஆப்ப நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு இந்த ஆபத்துக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட போறேன் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சது, அப்புறம் சீனி வச்சு சாப்பிட போறேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.